தமிழா தமிழா நிகழ்வு. அதில் வந்து நாத்தனார்கள் இன்னொரு மாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட ஒரு நிகழ்வு நடந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைய இளம் வயது நாத்தனார்கள் அல்லது வந்து மருமகள்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிறாங்க. அது வந்து நம்ம காலத்துலலாம் அது வேற மாதிரி இருக்கும். மனசு ரொம்ப சங்கடப்படும், கஷ்டப்படும். என்னடா இப்படி நடந்துக்கிறாங்களே, இது மாதிரி அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலில் நம்மளும் இருப்போம். அவங்களுக்கும் நம்மளை வந்து பிடிக்காத ஒரு சூழலே கடைசி வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். சில இடங்களில் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே அது கொஞ்சம் சமாதானமாகும். அதுவும் இல்லாத ஒரு சூழல்லாம் கூட இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து இவங்க நடந்துக்கிறது அவங்க வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு இவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிறாங்க. சந்தோஷமான ஒரு உரையாடல் இருக்குது. ஆனாலும் தன்னுடைய இடத்தை அங்கே வந்து நிலைநாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நாத்தனார்கள் வந்து தீவிரமாக இருக்கிறதையும் இவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிற நம்ம எதையுமே பார்வையால் எந்த பார்வையால் நம்ம பார்க்குறோமோ அப்படித்தானே இருக்கும். இவ்வளவு அழகான ஒரு உறவாக அதை மாற்ற முடியுமா அப்படின்னு இன்னைக்கு மாமியாரெல்லாம் வந்து மருமகள்களை தாங்குகிற மாமியாராகவே ஆயிட்டாங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னாக்கா இப்படியான உறவுகள் இருக்கும்போது அது அந்த குடும்பம் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், நீடித்தும் நிலைக்கும்.